ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் கன்னிராசி, தனுசு ராசி இவங்களுக்குள்ள ஒத்துமை வேற்றுமை பற்றி பேச போகிறோம். இப்போ ஒரு குடும்பத்தில் கன்னிராசி, ரிஷபராசி, தனுசு ராசி இருப்பாங்க. இவங்க கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு முறையாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், சரியா, மற்ற எந்த உறவு முறையாக இருக்கலாம். குடும்பத்தில் நிறைய உறவு முறை இருக்குது. தாய் தகப்பன், கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சினை, இப்படி நிறைய உறவு முறை இருக்குது. அதுபோக உத்தியோகம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் இந்த ராசிக்காரங்க வரலாம். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, கன்னிராசி, உங்களுக்கு மேலே அதிகாரி தனுசு ராசியாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கீழே அதிகாரி, கீழே வேலை பார்க்குறவங்க தனுசு ராசியாக இருக்கலாம், இல்லை கன்னிராசியாக இருக்கலாம். ஸோ உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் ராசி பார்க்கப்படுகிறது. அதுபோக தொழில் வியாபாரத்திலே சில ராசிகள் நமக்கு மேட்ச் ஆகும், சில ராசிகள் மேட்ச் ஆகாது. இந்த வீடியோ பதிவில் கன்னிராசி, தனுசு ராசி ரெண்டு ராசிக்குமே வேத ஜோதிடத்தில் எப்படி ஒத்துமை இருக்குது, வேற்றுமை இருக்குது, அதை பற்றி சொல்ல போகிறேன். அதுபோக நட்சத்திரத்தையும் சொல்கிறேன். தனுசு ராசிக்கு மூலம், போராடம், உத்திராடம். கன்னிராசிக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தம் எப்படி இருக்கும் அதையும் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிடுவாங்க, கல்யாணம் மட்டும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நான் இந்த வீடியோவில் விளக்கம் கொடுக்குறேன், பதில் சொல்கிறேன். இந்த நட்சத்திர பொருத்தம் சில பேருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார், நான் கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், நான் தனுசு ராசியில் இன்னாரும் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நட்சத்திர பொருத்தம் இல்லை, என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்கு நான் தீர்வு சொல்லுவேன். கன்னிராசி, தனுசு ராசியில் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்கு தீர்வு பரிகாரம் சொல்லுவேன். மொட்டையாக ராசின்னு கேட்கக்கூடாது, சரியா? கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக கேட்கணும். உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லி சொல்லணும். நானே கணவர், இந்த ராசி, இந்த நட்சத்திரம், எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது தீராத பிரச்சனையை சொல்லணும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும். குடும்ப பிரச்சனையில் தீராத பிரச்சனை, கடன் பிரச்சனை, அதுபோக ஆரோக்கிய பிரச்சனை, மற்ற நிறைய பிரச்சனை இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் போகிறது, சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது. அதுபோல் தொழிலில் சில பிரச்சனைகள், நஷ்டம், உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள், நீடித்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் கேள்வி கேட்குறது வகத்தொகை இல்லாமல் கேள்வி கேட்பாங்க. கேட்குற கேள்வியே எனக்கு புரியாது. அதனால் கேட்குற கேள்வி கிளியராக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு நான் அதுக்குண்டான வழிபாடு பரிகாரம் சொல்வேன். ரைட் நேரில் இப்போ கன்னிராசி, தனுசு ராசி. கன்னிராசி புதனுடைய ராசி, புதனுடைய மூலத்திரிகோண வீடு. தனுசு ராசி குருவுடைய மூலத்திரிகோண வீடு. ஸோ கன்னி, தனுசு ரெண்டுமே ஒரு கேந்திர ராசிகள் தான், உபய ராசிகள் தான். கன்னிராசி காலப்புரட்சி சக்கரத்திற்கு 6ஆம் இடம், தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்துக்கு 9ஆம் இடம். கன்னிராசி கடமை தவறாதவர்கள், அறிவுபூர்வமானவர்கள். தனுசு ராசினியர்கள் சாகச பிரியர்கள், ஆன்மீக பற்றாளர்கள், நல்ல ஒரு இயல்பாக இருப்பாங்க தனுசு ராசினியர்கள். தனுசு சாகச குணம் இருக்கும். கன்னிராசி எப்படின்னா எதுலேயுமே ஒரு அறிவுபூர்வமாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க. ஸோ தனுசு ராசி நேயர்கள் சாகச குணம் கன்னிராசி நேயர்களுடைய சலிப்பான வாழ்க்கைக்கு நல்லபடியாக இருக்கும், சரியா? ரெண்டு பேருமே பரஸ்பரமாக ஓரளவு நல்லபடியாக இருப்பாங்க. கன்னி, தனுசு ஒரு கேந்திர ராசிகள் தான், சரியா? கேந்திர ராசிகள் தான் எல்லாமே அந்த என்ன சொல்லுவாங்க, உபய ராசியில் வர்றதுனால ஓரளவு மேட்சிங் ஆகி தான் போகும். கன்னிராசி நிதானமாக அணுகுமுறை இருக்கும். எதுவுமே ஆற அமர யோசனை பண்ணி நிதானமாக போவாங்க. தனுசு ராசி கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி நேரத்தில் தனுசு ராசினியர்கள் கன்னிராசினியர்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஸோ தனுசு ராசினுடைய அவசர போக்கை கன்னிராசி கட்டுப்படுத்தும். அந்நேரம் சில கான்ட்ராவர்சன் வரலாம். கான்ட்ராவர்சனா என்ன, கருத்து வேறுபாடு. அதனால் தனுசு ராசினியர்கள் சில நேரத்தில் உங்கள் அவசர முடிவுகளை, பதட்டப்படுறத, டென்ஷன் ஆகிறத குறைச்சிக்கணும். ஏன்னா தனுசு ஒரு நெருப்பு ராசி, கன்னிராசி நில ராசி. நிலம்ங்கிறது பூமி மாதிரி, பூமாதேவி மாதிரி பொறுமையாக இருப்பாங்க, சரியா? ஆக்க பொறுத்தவங்க அனைத்துக்கும் பொறுப்பாங்க. தனுசு அப்படி கிடையாது, நெருப்பு பற்றிக்கிட்டு எரியும், சரியா? அதனால் தனுசு கொஞ்சம் கன்னிராசி பேச்சை கேட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுபோக நிதி, கையில் காசு பணம் அப்படி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசி எதுவுமே விவரமாக பார்ப்பாங்க. கன்னிராசி எதுவுமே தேவையா தேவையில்லையான்னு சரி பார்த்து செய்வாங்க. இந்த செலவு தேவை, அதாவது இந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்க வேண்டாம், இது அவசியம், இது அத்தியாவசியம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணி வாங்குவாங்க. தனுசு அப்படி கிடையாது, அதை வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணுவாங்க. தனுசு ராசி எப்படின்னா முடிவு பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. அது கண்டிப்பாக அடைஞ்சே தீரணும், அந்த பொருளை வாங்கி ஆகணும்னு நினைப்பாங்க. கன்னிராசி அப்படி கிடையாது, அதை வாங்கினாலும் நமக்கு என்ன பிரயோஜனம், அதை வாங்காமல் இருக்கிறனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி வாங்குவாங்க. இது மாதிரி இடத்துல ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வரும், கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். பொதுவாக தனுசு ராசி கன்னிராசியோடைய ஆலோசனையை வாங்கணும். கன்னிராசி ஆலோசனை கெட்டிக்காரங்க, அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க. ஆனால் தனுசு ராசி செயல் வீரராக இருப்பாங்க, செயல்பாட்டில் சிறப்பாக இருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, கன்னிராசினியர்கள் காரியம் சாதிக்கணும்னா தனுசு ராசினியர்களை பயன்படுத்திக்கலாம்.
தனுசு ராசி நேயர்கள் ஆக்கப்பூர்வமாக செய்யணும், அறிவுபூர்வமாக செய்யணும், ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கன்னிராசி கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அறிவு அந்த பக்கம் இருக்குது, ஆற்றல் இந்த பக்கம் இருக்குது. கன்னிராசி அறிவுனா தனுசு ராசி ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் இவங்க மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கன்னா, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஒருத்தர் மேலே ஒருத்தர் மதிப்பு கொள்ளுதல் நல்ல சக்ஸஸாக இருக்கும். வாழ்க்கை வந்து ரொம்ப சக்ஸஸாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், இனிமையாக இருக்கும். பொருளாதாரம் கையில் காசு பணத்தை வந்து கன்னிராசி ரொம்ப சேமிப்பாங்க. சரியா, வரவு 1000 ரூபான்னா செலவை வந்து 500 ரூபாக்குள்ளே சுருக்கி 500 ரூபா மிச்சப்படுத்துவாங்க. ஆனால் தனுசு கிடையாது, அனுபவத்திற்காக செலவு பண்ணுவாங்க. அனைத்தும் அனுபவி ராஜா, அனுபவி. சரியா, நம்ம வாழ்ந்ததே வந்து நம்ம வாழ்க்கை பிறந்ததே வந்து அனுபவிக்காக தான். அதுக்காக அனுபவத்துக்காக நிறைய தனுசு ராசி செலவு பண்ணுவாங்க. கன்னிராசி அப்படி கிடையாது, தேவைக்கு தான் செலவு பண்ணுவாங்க, சிக்கனத்தில் கெட்டிக்காரன்னு இருப்பாங்க. ஸோ இந்நேரம் வந்து தனுசு ராசி வந்து கன்னிராசி பேச்சை கேட்கணும், கேட்டால் வாழ்க்கையில் வந்து சிக்கனமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் பலன்கள் சொல்கிற மாதிரி சில அறிவுரையும் சொல்கிறேன். இப்போ தனுசு ராசி கன்னிராசி நேயர்கள் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். சரியா, இந்த நான் சொல்கிற மாதிரி குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் இல்லை, நண்பர்களாகவும் எடுத்துக்கலாம், உடன்பரப்பாக எடுத்துக்கலாம், உத்தியோகத்திலையும் எடுத்துக்கலாம், தொழிலையும் எடுத்துக்கலாம். சரியா, இது வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் அட்வைஸ் தான் பண்ணுறேன், அதை நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சரியா நேயர்களே, இதெல்லாம் அந்த ராசியில் உள்ள ப்ளஸ் மைனஸை சொல்கிறேன், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கன்னிராசி நேயர்கள் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க, கண்டகளெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நல்ல ஃபுட்டு நல்லதாக பார்த்து சாப்பிடுவாங்க, உடலுக்கு ஆரோக்கியம் உள்ளதை சாப்பிடுவாங்க, உடம்பு எது ஏற்றுக்குமோ அதை தான் சாப்பிடுவாங்க. தனுசு ராசி அப்படி கிடையாது, ஃப்ரீயாக இருப்பாங்க, எங்கே போனாலும் சாப்பிடுவாங்க, எந்த இடத்துக்கு போனாலும் சரி தாபாவில் நிப்பாட்டின்னு நல்லா சாப்பிடுவாங்க. தாபான்னா என்னென்னா ஹோட்டல், இந்த ரோட்டோரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டோர கடையிலலாம் ஒரு கட்டு கட்டிடுவாங்க தனுசு ராசி. ஸோ சாப்பாடு விஷயத்தில் வந்து தனுசு ராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னிராசி நேயர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்கணும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து சாப்பாடு விஷயத்தில் ஒத்து போகாது. இவங்க ஒன்று நினைப்பாங்க, அவங்க ஒன்று நினைப்பாங்க. சரியா, கன்னிராசி நேயர்கள் வந்து நல்ல தரமான ஹோட்டலாக பார்த்து நல்ல ஹைஜீனிக்காக சாப்பிடுன்னு நினைப்பாங்க. தனுசு அப்படி கிடையாது, போட்டு பரட்டி எடுக்கும், ஏன்னா எங்கே கேட்டாலும் சரி அதில் வந்து ஒரு சாகசம் காட்டுவாங்க. சரியா, நான் எங்கே வேணாலும் சாப்பிடுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், எங்கேயும் படுப்பேன், எங்கேயும் எந்திப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. இதில் சில பேருக்கு மாறலாம், நான் எல்லாருக்கும் 100க்கு 100 இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். லக்கண ரீதியாக சில பேருக்கு மாறலாம். சரியா நேயர்களே, லக்கண ரீதியாக மாறலாம். ஆனால் சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப குருஷியலாக இருக்கும். அது என்ன லக்கணம் சொல்கிறேன், இப்போ கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேருமே கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க, கன்னிராசியும் தனுசு ராசியும் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இவங்களுக்கு. சரியா, கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னும் சில லக்கணம் சொல்லலாம். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சில பிரச்சனை வரத்தான் செய்யும். சரியா, கும்ப லக்கணம், கடக லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து நான் ராசிக்கு வரேன். சரியா நேயர்களே, அதனால் தனுசு ராசி நேயர்கள் சுதந்திர பறவையாக இருப்பாங்க, ஃப்ரீ பேர்டாக இருப்பாங்க, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. இந்நேரம் எதை நினைக்கிறாங்களோ அந்நேரம் அதை வந்து ஆசைப்படணும், அந்நேரமே அதை முடிக்கணும்னு நினைப்பாங்க. கன்னி அப்படி கிடையாது, ஒரு கால்குலேட்டிவாக இருக்கும், எதுலையுமே வந்து பகுத்தறிவாக இருப்பாங்க, பகுப்பாய்வாக இருப்பாங்க, எதையும் பிரித்து யோசனை பண்ணி செய்வாங்க. ஸோ இந்த விஷயத்தில் 2 பேருக்கு வித்தியாசப்படும், கவனமாக இருக்கணும். இப்போ வந்து அடுத்த ராசிகளை சொல்கிறேன், அதுபோக வந்து ஆதிபத்திய விசேஷங்களை சொல்கிறேன். இவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி முரண்படுவாங்க, ஒத்துமையாக இருப்பாங்கன்னு நட்சத்திர பொறுத்தத்தை கடைசியாக சொல்கிறேன் நான். சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா, எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த 2 ராசி சம்மந்தப்பட்டவர்கள் இவங்க தனிப்பட்ட பிரச்சனை எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ தனிப்பட்ட விஷயத்தில் இவங்க வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுல எப்படி பார்த்தோம்னா, கன்னிராசி வந்து எப்போயுமே காரியத்தில் கெட்டியாக இருப்பாங்க, காரிய ரீதியாக தன்னை அடையாளப்படுத்துவாங்க. இப்போ 2 பேருமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க, கன்னிராசியும் தனுசு ராசியும் போகிறாங்க. கன்னிராசி வந்து தன்னை எப்படி அடையாளப்படுத்திடுவாங்க, இவங்களோட அடையாளம் எப்படி இருக்குன்னா, இவர் இன்ன படிப்பு படிச்சிருக்கிறாரு, இந்த இடத்துல வேலை பார்க்குறாரு, இந்த காரியம் பண்ணுறாரு அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க. தனுசு அப்படி கிடையாது, அவர் நல்லவருங்க, நல்ல 4 பேருக்கு உதவி பண்ணுவார், நல்ல ஆசபாசமாக இருப்பார், பிரியமாக இருப்பார், இப்படின்னு வெளிப்படுத்துவாங்க. ஸோ எப்படி இருக்கும்னா, இதில் 2 பேர்த்துக்குமே வந்து கன்னி காரியவாதியாக இருக்கும், தனுசு வந்து அப்படி கிடையாது, எலாபரேட்டாக இருக்கும், யதார்த்தமாக பொதுநலவாதியாக இருப்பாங்க. அடுத்து குடும்ப உறவில் வந்து கன்னிராசி வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க, அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க, பிள்ளை மேலே பாசமாக இருப்பாங்க. ஆனால் தனுசு ராசி அந்த அளவுக்கு குடும்ப உறவில் எட்டாக்கண்ணியாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துகிறாங்கன்னா கன்னிராசி தான் குடும்பத்து மேலே ஆசபாசமாக இருக்கும், எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யும். ஆனால் தனுசு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், அந்தளவுக்கு குடும்ப பொறுப்பாக இருக்க மாட்டாங்க. பேச்சுவார்த்தையில் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. இப்போ கன்னிராசியும் தனுசு ராசியும் ஆரம்ப கல்வி மாணவர்களாக இருக்கிறாங்க, 2 பேரும் பள்ளிக்கூடத்து மாணவனாக இருக்கிறாங்க, ஒன்றா படிக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா கன்னிராசி வந்து படிப்பில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, அன்றாடம் படிப்பாங்க, நல்லா
பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தனுசு அப்படி இருக்காது. ஆமாடா என்னங்க இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு படிச்சுக்கிறோம், இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டு வேணால் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு ஊர் சுற்றலாமான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து இந்த படிக்கிற விஷயத்தில் இது மாதிரி மாறுபட்ட குணங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து காரியத்தில் 2 பேரும் கரெக்டாக இருப்பாங்க. காரிய புலியாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியமும் நல்லாயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் ஆரம்பித்தாங்கன்னா சக்ஸஸாக முடியும். சரியா நேர்களே? ஆரம்பக்கட்ட பணிகள்லாம் நல்லபடியாக இருக்கும். அதுமாதிரி அக்கம் பக்கத்தாருக்கிட்ட இணக்கமாக போவாங்க. காரிய அனுகூலம் இருக்கும். உடன்பிறந்த சகோதரர்கிட்டையும் நல்லா இருப்பாங்க 2 பேருமே. இப்போ கன்னிராசி தனுசு ராசி 2 பேருமே உடன்பிறந்த சகோதரி விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. அவங்க சகோதரரையும் மதிப்பாங்க, இவங்க சகோதரி மதிப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இதில் வந்து கன்னிராசி வந்து இளைய சகோதரர் இதில் நல்ல விஷயமா இருப்பாங்க. அதுபோக காரிய வெற்றியை வந்து நல்லா கொண்டாடுவாங்க. சரியா? காரிய வெற்றியை வந்து நல்லா ஹானஸ்ட்டாக கொண்டாடுவாங்க. கன்னிராசி வந்து எந்த ஒரு வெற்றியுமே வந்து ஹானஸ்ட்டாக நல்லா ஒரு சிறப்பாக செய்வாங்க. தனுசு வந்து அவங்களும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆனால் யூனிட்டியாக இருப்பாங்க. தனுசு ராசி வந்து எந்த ஒரு வெற்றியும் வந்து யூனிட்டியாக கூட்டணியே வெற்றின்னு அப்படி நினைப்பாங்க. தனிச்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. தனுசு ராசி வந்து கொஞ்சம் டீமாக இருந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து வந்து இவங்களுடைய ஹெல்த்து சுகம் அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து அந்த அளவுக்கு சுகமாக இருக்க மாட்டாங்க. சரி, அதில் வந்து ஆகாமல் போயிடும். 2 பேரும் சேர்ந்து சுகப்படுவார்களான்னா சுகப்பட மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் சுகப்பட மாட்டாங்க. நல்ல ஹெல்த்தாக சாப்பிட்றது, குடும்பத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறது, நல்லா என்ன சொல்கிறது, வித்திகள் நல்லா காட்டுறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது, இதில் வந்து 2 பேர்த்துக்குமே அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. எதுக்கு முனையாக தான் இருக்கும், ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். அதுபோக இவங்க 2 பேர்த்துக்கும் தாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தாய் நல்லா கவனிக்க மாட்டாங்க. இப்போ தனுசு கன்னி 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருக்காங்கன்னா தாயை அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. தாய் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட மாட்டாங்க. எனக்கு என்னென்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதுபோக வண்டி வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், அதுலேயும் அந்த அளவுக்கு ராசி இருக்காது, லக்கு இருக்காது. 2 பேர்த்துக்குமே வண்டி வாகன பிரச்சனைகள் வரும், வாகன பிரச்சனை வரும். அதுபோக விவசாயம், தோட்டம், பயிர் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் 2 பேர்த்துக்கும் கான்ட்ரவர்ஷன் பிரச்சனை வரும். 2 பேரும் சேர்ந்து செய்ய மாட்டாங்க. 2 பேருமே ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ண போகிறாங்க, விவசாய வேலை பார்க்குறாங்க, தோட்டம் தோறும் வச்சுருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டாங்க. கான்ட்ரவர்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து லக்கு 2 பேர்த்துக்குமே நல்லாயிருக்கும். சரியா? மகச்சிறப்பாக இருக்கும். கன்னிராசி லக்கில் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. சரியா? லக்கில் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. இவங்க பேச்சே வந்து இவங்களுக்கு ஒரு பேரதிர்ஷ்டமாக இருக்கும். நல்லா பேசி நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசும் அப்படி தான். சரியா? தனுசும் அப்படி தான். நல்ல ஓரளவு லக்கு வரும். சரியா? தனுசு ராசி வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கடவுள் மேலே போட்டுருவாங்க. தெய்வத்தினால் ஆகாதது அப்படின்னு நினச்சிட்டு தெய்வத்து மேலே போட்டுருவாங்க. எதாக இருந்தாலும் தெய்வம் மேலே போட்டுருவாங்க. சரியா? எனக்கு எது கிடைச்சாலும் சரி, தெய்வம் தான் அது காரணம்னு சொல்லிட்டு தெய்வத்து மேலே போட்டு நம்பிக்கையாக இருப்பாங்க. கன்னிராசி வந்து தான் மேலே ரொம்ப அதிர்ஷ்டமாக இருப்பாங்க. தன்னால் முடியும், ஐ வில் டூ இட் அப்படின்னு தன்னையே நம்புவாங்க. தன்னுடைய நடத்தை, தன்னுடைய பேச்சுவார்த்தை இது மூலிமா அதிர்ஷ்டத்தை தேடுவாங்க. அடுத்து வந்து உத்தியோகம் வந்து 2 பேர்த்துக்குமே நல்லா தான் இருக்கும். சரியா? கன்னிராசி வந்து உத்தியோகம் பண்ணுறதுக்குன்னே பிறந்தவர்கள். உத்தியோகத்தில் நல்ல கெட்டிக்கார புள்ளியாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி அறிவால் சாதித்து நல்லா உத்தியோகம் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. தனுசு உத்தியோகம் பண்ணுவாங்க. இருந்தாலும் உத்தியோகத்தில் தொழில் தான் இவங்களுக்கு நல்லா வரும். தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில், வியாபாரம், ட்ரேடிங் இது நல்லா வரும். உத்தியோகம் பண்ணுவாங்க. இருந்தாலும் தொழிலில் உள்ள அக்கறை வந்து உத்தியோகத்தில் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. ஸோ கன்னிராசி வந்து உத்தியோகத்தை நாடும், தனுசு வந்து தொழிலை நாடும். அடுத்து வந்து கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். சரியா? ஒரு யூனிட்டியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு வந்து கன்னிராசி வந்து கணவன் மனைவி இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே அதை நல்லபடியாக வச்சுக்கிறாங்க. கணவன் மனைவி இருக்கிறோம், குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் வந்து மற்றவங்க குடும்பத்தை காட்டில் நல்லா இருக்கணும், குடும்ப கௌரவம், குடும்ப பெருமை, அருமை பெருமை இதுக்காக நல்லா மெனக்கிடுவாங்க கன்னிராசினியர்கள். தனுசு ராசியும் குடும்பத்துக்காக நல்லா பண்ணுவாங்க. இருந்தாலும் லாப நோக்கம் இருக்கும். சரியா? குடும்பத்தில் எதை செஞ்சாலும் லாப நோக்கத்தில் தான் நினைப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு இது செய்கிறோம், இதனால் என்ன லாபம் இருக்கும் அப்படின்னு எதுவுமே லாப நோக்கம் பார்த்து தான் செய்வாங்க. ஆனால் கன்னிராசி அப்படி கிடையாது. குடும்பத்துக்காக நல்லா மெனக்கிடுவாங்க, நல்லா பேசுவாங்க. பேசியே குடும்பத்தில் உள்ள பிரச்சனைலாம் தீர்த்துருவாங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா கன்னிராசி வந்து பேசி பைசல் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி குடும்ப பிரச்சனையை தீர்த்துருவாங்க. அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி இன்டகிரேஷன், நண்பர்கள், சொந்த பந்தம் எல்லாத்துலேயுமே வந்து கன்னியும் தனுசும் நல்லபடியாக போவாங்க. தனுசு கொஞ்சம் லாப நோக்கத்தில் போவாங்க. கன்னிராசி வந்து பேச்சுவார்த்தை மூலியமே அதை தீர்த்துருவாங்க. சரியா? என்ன விஷயம்னா தனுசு ராசி கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி, மற்ற சொந்த பந்தம், இணக்கம், நண்பர்கள் இவங்க விஷயத்தில் கொஞ்சம் செலவு பண்ணி அந்த பிரச்சனையை தீர்ப்பாங்க. கன்னிராசி அப்படி கிடையாது. பேசியே காரியத்தை முடிச்சுருவாங்க. சிலவர் பாட்டு பாடியே பால் கறக்குறாங்களா, அது மாதிரி எங்கள் ஊர் பாட்டுக்கார மாதிரி பாடியே பாலை கலக்கிற மாதிரி ஆடுற மாட்டை ஆடி கறப்பாங்க, பாடுற மாட்டை பாடி கறப்பாங்க கன்னிராசினியர்கள். அடுத்து வந்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்காது. திடீர் அதிர்ஷ்டம், பிறருடைய சொத்து, உயில் இதெல்லாம் வந்து 2 பேருக்குமே சாதகமாக இருக்காது.
அதுபோல் தூரதேச அமைப்புகளும் நல்லா இருக்காது. வெளிநாடு வெளிமாநிலம் எதுவுமே நல்லா இருக்காது. உள்ளூருக்குள்ளே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, வெளி மாநிலத்தில் போய் காரியம் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நல்லபடியாக இருக்காது. 2 பேர்த்துக்குமே அது வந்து ஒரு விரயத்தை தான் கொடுக்கும், செலவை தான் கொடுக்கும், ஒரு வெற்றியை கொடுக்காது. ஸோ 2 பேரும் உள்ளூரில் நல்லா இருக்கலாம். தெரிந்த இடத்துல, பழக்கப்பட்ட இடத்துல 2 பேரும் இருந்து காரியங்களை பண்ணலாம், காரியம் செய்யலாம். தூர இடம் இருக்கிற இடத்த விட்டு நான் போய் செய்ய முடியாது. அதுபோல் 2 பேரும் உடல் ஆரோக்கியத்தை அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. அவருக்கு முடியலைன்னா இவர் பார்க்க மாட்டார், இவருக்கு முடியலாம் அவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா, கன்னி தனுசு இது மாதிரி விஷயத்தில் ஒத்து போகணும், சரியா? ஆனால் உங்கள் ராசியின்படி ஒத்து போக மாட்டீங்க. உடல் ஆரோக்கியம், உடல் பிணி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எதனாச்சும் வந்துச்சுன்னா எனக்குன்னு போயிடுவீங்க, சரியா? அவருக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அவர் அம்போன்னு விட்டுட்டு போயிடுவீங்க, இவருக்கு பிரச்சனை ஆச்சுன்னா இவர் அம்போன்னு விட்டுட்டு போயிடுவார். ஸோ 2 பேருமே வந்து பிரச்சனை விஷயத்தில் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அடுத்து வந்து மற்ற காரியம், தான தர்மம், பொதுநல விஷயம், பொதுநல வெற்றி, கோயில் குளத்துக்கு போகிறது, கோயிலுக்குள்ள காரியம் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. கன்னிராசி வந்து அதை ஒரு தவமாக நினச்சி செய்வாங்க. எப்படின்னா காரியமாக நினச்சி செய்வாங்க. என் கடன் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. கோயில் குளத்துக்கு செய்கிறது, பூஜை புரஸ்காரம் பண்ணுறது, பிறருக்கு உதவி பண்ணுறது, பேர் எடுக்கிறது எல்லாத்திலும் செய்வாங்க. தனுசு அப்படி கிடையாது. இவங்க பிறப்பின் நோக்கமே அதான். தனுசு எப்போயுமே ஒரு ஆன்மீக ராசி தான். குருவின் ராசியாக இருக்கனால பொதுவாகவே ஆன்மீக பற்றாளராக இருப்பாங்க. பிறர் கொடுத்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. கன்னி அப்படி கிடையாது. காரியத்துக்காக பிறர் கொடுத்து வாங்குவாங்க. அவங்களால காரியம் நடக்குதா, அவங்களால எதுவும் நமக்கு சாதகமாக நடக்குமா, காரியம் நமக்கு நடக்குமா, அப்படி ஒரு நினைப்பில் அந்த காரியத்தை செய்வாங்க. வழிய தனுசு அப்படி கிடையாது. இயல்பாகவே வந்து பிறருக்கு கொடுத்து உதவுல ஈகை இருக்கும், கருணை காரணம் தனுசுக்கு இருக்கும். கன்னிக்கு வந்து காரிய ரீதியாக இருக்கும், சரியா? காரியம் நடந்தால் அந்த விஷயத்தை செய்வாங்க. அப்படி தான் இவங்களுக்கு போகும். அடுத்து வந்து தொழில் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? அது ஒன்று இருக்குல்ல, தொழில் பிஸ்னஸ், ட்ரேடிங், வணிகம், ஏற்றுமதி இறக்குமதி ஒரு மனிதனுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னிராசி வந்து அதிர்ஷ்டம் இருக்கும். கன்னிராசிக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும், சரியா? கன்னிராசிக்காரங்க வந்து அது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பேணுவாங்க, நல்ல லக்கு இருக்கும். தொழில் காரியம் எல்லாத்துலேயும் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும், நல்லா செய்வாங்க. தாப்பனார் வேலை, பரம்பரை வேலை இதெல்லாம் நல்லா எடுத்து செய்வாங்க. கன்னிராசிக்கு வந்து எப்படின்னா அதில் வந்து ஒரு அலைச்சல் இருக்கும். கன்னிராசிக்காரங்க வந்து ஈஸியாக அதில் சைன் பண்ணிடுவாங்க. தனுசு ராசினியர்களுக்கு ஒரு அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வந்து கன்னிராசி கூட சேர்ந்தாங்கன்னா இவங்க வந்து அலைச்சல், விரயம், ஒரு டென்ஷன், பதட்டத்தோடு தான் இருப்பாங்க. இருப்பினும் லாபம் இருக்கும். ஓரளவுக்கு பணத்தை எடுத்துருவாங்க. தனுசு ராசினியர்கள் பணத்தை எடுத்துருவாங்க. ஆனால் கன்னிராசினியர்கள் அப்படி கிடையாது. அதிர்ஷ்டத்துலேயே பணத்தை எடுப்பாங்க. தொழில் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே அதிர்ஷ்டம் அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அதில் நல்லா ஏர்னிங் பண்ணி அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு நல்லா கை கொடுத்து நிற்கும். தனுசுக்கு வந்து அலைச்சலின் பேரில் தான் வருமானம் வரும், சரியா? இப்போ நம்ம தொழில் வியாபாரம் எதுக்கு பண்ணுறோம்? பணத்துக்காக தானே பண்ணுறோம், பொழுதுபோக்காக பண்ணலையே. பணத்துக்காக தான் எல்லாருமே தொழில் வியாபாரம் பண்ணுறோம். அரையை கூத்து ஆடினாலும் தாண்டவ கோணே, காசு மேலே கண்ணு வேடா தாண்டவ கோணே. தொழிலோ வியாபாரமோ எதாக இருந்தாலுமே காசுக்காக தான் செய்கிறோம். ஆனால் கன்னிராசி வந்து அதிர்ஷ்டத்தில் அதை அடிச்சுட்டு போயிடும். தனுசு ராசி வந்து கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கு பிறகு தான் அந்த ஆதாயத்தை தேடும். அடுத்து வந்து லாபம் வந்து அந்த பெருசாலாம் இருக்காது. 2 பேருக்குமே லாபம் வந்து ஆகாது, சரியா? லாபங்கிறது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. இவங்க 2 பேரும் சேர்ந்து எதை ஆரம்பித்தாலும் சரி, தொழில் பிஸ்னஸ் எதை ஆரம்பித்தாலும் சரி, பெருசாலாம் மாசு லெவலில், கூஜி லெவலில் பெருசாக லாபத்தை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. பெரிய லெவலில் லாபம் கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. இவங்க 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷனில் கூட்டணி போட்டு நின்னா கூட பெருசாக வெற்றி பெற முடியாது, சரியா? பெருசாக இவங்க 2 பேரும் சாதித்து பேர் எடுக்க முடியாது. அதுபோக வந்து மற்ற விஷயத்துலேயும் வந்து குடும்பத்துலேயும் வந்து இவங்க வந்து பெருசாக ஒரு பெரிய மனுஷன் சொல்லி பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஸோ லாப நோக்கம் வந்து அந்தளவு சிறப்பாக இருக்காது. பெனிஃபிட்டுங்கிறது அந்தளவுக்கு கன்னிக்கும் தனுசுக்கும் வந்து பெரிய லாபம் வந்து அமையாது, சரியா? அது வந்து ஆகாத விஷயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து தான தர்மம், பிறர் கொடுத்து உதவுறது, தனிப்பட்ட வாழ்க்கை, அயன சயன போகம், சந்தோஷம். அயன சயன போகம்னா என்ன? படுத்து தூங்கி எந்திக்கிறது, தன் நிலையை நிரூபித்துக்கிறது, தனக்கு போக மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இப்படி நிறைய இருக்குது, சரியா? ஒரு இடம் விட்டு இடம் போய் இருக்கிறது, வசிக்கிறது, இதெல்லாம் வந்து 2 பேர்த்துக்கு எப்படி இருக்கணும்னா நல்லாயிருக்கும், சரியா? 2 பேர்த்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். கன்னிராசி எங்கே போனாலும் இலக்கமாக இருந்துருவாங்க. எங்கே போனாலும் இலக்கமாக எல்லாரோட சேர்ந்து ஊர் ஊடி தேர் இழுத்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து நல்லபடியாக போயிடுவாங்க. தனுசு ஓரளவு அதில் வெல்ஃபேர் பண்ணுவாங்க, ஓரளவு சுகம் காணுவாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே அயன சயன போகம் நல்லாயிருக்கும். இது கணவன் மனைவிக்கு ரொம்ப முக்கியம்.
கணவன் மனைவி 2 பேருமே அயன சேன போக சந்தோஷமாக இருக்கணும். என்ன தான் பகலில் சண்டை போட்டாலும் நைட்டில் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும், தாம்பத்திய சந்தோஷத்தை அனுபவிக்கணும், படுக்கறை சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அது 2 பேத்துக்குமே நல்லா வரும். 2 பேரும் மனப்பூர்வமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷத்தை அடைவாங்க, நல்ல உச்சம் தொடுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு பிறப்பின் நோக்கமே அதுதான், சந்தோஷம்தான். சரியா? அது இல்லாத வாழ்க்கை ஒரு குறை தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனக்குறைங்கிறது முக்கியமான குறை. அது வெளியே சொல்ல முடியாது. ஆனால் தனுசு கன்னிக்கு அந்த குறையே இருக்காது. 2 பேரும் மனதாலும் உடலாலும் நல்லா இணைஞ்சி நல்ல சந்தோஷத்தை அடைவாங்க, ஆண் பெண் இருபாலருமே. சரியா நேர்களே? இது ரொம்ப முக்கியமானது. இது 2 பேத்துக்குமே நல்லா இருக்கும். 2 பேருமே தாம்பத்திய வாழ்க்கையில் உச்சம் தொடுவார்கள், நல்லபடியாக இருப்பாங்க, உடல் சுகம் நல்லபடியாக இருக்கும். ரைட் நேர்களே, இப்போ ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். குடும்பம், கல்வி, மேற்படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், லாபம், நஷ்டம், தனி மனித சந்தோஷம், பிறர் கொடுத்து உதவுவது, அக்கம் பக்கம், இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் அன்றாட சந்திக்கிற சில நிகழ்வுகளில் இந்த 2 ராசிக்கு எப்படி இருக்கும், சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொல்லணும்னா ஒரு நம்மளுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் இல்லை, மாதக்கணக்கில் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, இப்படி ஆகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ நட்சத்திரத்துக்கு சொல்லிடுவோம். சரியா? நட்சத்திரம் எப்படி சார் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். கன்னி ராசிக்கு சொல்கிறேன். தனுசு ராசி நேர்கள் வெயிட் பண்ணுங்கள். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் வருது. உத்திர நட்சத்திரத்துக்கு தனுசு ராசியில் எல்லா நட்சத்திரமும் ஒத்து போகும். சரியா? அதனால் உத்திர நட்சத்திரக்காரங்க கொடுத்து வைத்தவர்கள், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கன்னி ராசியில் தனுசு ராசியை பரிபூர்ணமாக ஏற்றுக்குருவாங்க. 3 நட்சத்திரத்தையும் ஏற்றுக்குருவாங்க. போராடம், மூலம், உத்திராடம் 3த்தையும் ஏற்றுக்குருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உத்திரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அஸ்தம். கன்னி ராசியில் அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரம் ஒத்து போகாது. சரியா? தனுசில் மூல நட்சத்திரம் ஒத்து போகாது, பிரச்சனையை கொடுக்கும். இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்க கன்னி ராசியில் அஸ்தம் ஒருத்தர் இருப்பார், மூல நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பார், ஏதோ பிரச்சனை இருக்கும். அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேளுங்க, அதுக்கு நான் பரிகார வழிபாடு சொல்லுவேன். சரியா? இங்கே தான் நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் அந்த நட்சத்திரத்தை சொல்லி உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு பலனை சொல்வேன். மேக்ஸிமம் குடும்ப உறவில் தான் பிரச்சனை இருக்கும். உத்தியோகம், தொழிலெல்லாம் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் அப்படியே போயிடும். குடும்பம் தானே 24 மணி நேரம் குடும்பத்தில் இருக்கும். குடும்ப உறவை தானே நம்மளால் விட்டு போக முடியாது. மற்றதெல்லாம் ஈஸியாக மாறக்கூடிய ஒன்று தான். உத்தியோகம் முடிக்கலைன்னா வேலையை விட்டுட்டு வந்துடலாம், அதோட அந்த கனெக்ஷன் கட்டாயிரும். தொழில் முடிக்கலைன்னா வேறு தொழில் பண்ணிட்டு போயிடலாம், அந்த தொழில் அதோட கட்டாயிரும். ஆனால் குடும்ப உறவை கழட்டி விட முடியாது. என் புருஷன் இல்லைன்னு சொல்லிட முடியாது, என் பொண்டாட்டி இந்த அம்மா இல்லைன்னு சொல்ல முடியாது, பெத்த பிள்ளையே இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய கமிட்மெண்ட்டாக பெரிய தொடர்பில் இருக்கிறது குடும்ப உறவு தான். அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு போராடமாகாது. தனுசு ராசியில் போராடமாகாது. சரியா? ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தனுசு ராசி 3 நட்சத்திரம் ஒத்து போகும். கன்னி ராசியில் அஸ்தத்துக்கு மூலம் ஒத்து போகாது தனுசில். கன்னி ராசியில் சித்திரைக்கு தனுசில் போராடம் ஒத்து போகாது. இப்போ தனுசு ராசிக்கு சொல்கிறேன். தனுசு ராசியில் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரம் ஒத்து போகாது. சரியா? சித்திரை நட்சத்திரம் ஒத்து போகாது. கன்னி ராசியில் வருகிற உத்திர நட்சத்திரம் ஒத்து போகாது, சித்திரை நட்சத்திரம் ஒத்து போகாது. அடுத்து போராடம். போராடத்துக்கு அஸ்த நட்சத்திரம் ஒத்து போகாது. சரியா? கன்னி ராசியில் வர அஸ்த நட்சத்திரம் ஒத்து போகாது. அடுத்து உத்திராடம் ஒரு பாதம் வரும் தனுசு ராசியில். உத்திராடத்துக்கு கன்னி ராசியில் பிரச்சனை இல்லை. 3 நட்சத்திரம் ஒத்து போகும். சரியா? நல்ல அமைப்பு. ஸோ தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கன்னி ராசியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, 3 நட்சத்திரம் ஒத்து போகும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ இத்துடன் நிறைய பண்ணுறேன். சொல்ல வந்தது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. நிறைய சொல்லணும்னு நினச்சேன், கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். டைம் அதிகமாகிடுச்சு, 23 நிமிஷம் ஆயிடுச்சு. மற்ற சொல்ல வேண்டியது எதாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. சரியா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். 2 ராசி நேருக்கு சொல்லியிருக்கிறேன். இது வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? இந்த வீடியோ இப்போ மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்க கன்னி ராசி தனுசு ராசி சம்மந்தப்பட்டவர்கள், இணைந்து வாழ்பவர்கள், சேர்ந்து இருப்பவர்கள், நண்பர்கள், காதலர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க, எந்த டீலிங்கில் இருக்கவங்களோ இதை வச்சுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இதை வச்சுக்கலாம். சரியா? இன்னொன்று முக்கியமானது, அதை சொல்லலை, அதையும் சொல்லிடுறேன். இந்த 2 ராசிக்கு வேண்டிய ராசி என்ன அப்படின்னு கேட்கணும். இப்போ 2 ராசிக்குமே சாதகமாக போகிற ராசிகள், இதை முதலே சொல்லியிருக்கணும், மறந்து போச்சு.
இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. இது முக்கியமான தகவல் இப்போ சொல்லிடுறேன். 2 ராசிக்குமே வேண்டிய ராசிகள் அப்படி பார்த்தோம்னா துலாம், மகரம், மீனம், மிதுனம், இந்த 5 ராசியுமே வந்து இந்த 4 ராசியுமே வந்து இவங்களுக்கு ரொம்ப வேண்டியதாக போவாங்க. துலாம், மகரம், மீனம், மிதுனம், இந்த 4 ராசிக்காரங்களை இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்த்து வைப்பாங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசி நேயர்கள் வந்து பொருளாதார இதில் நல்லா பிரச்சனை இருந்தால் தீர்த்து வைப்பாங்க. கடங்கப்பு இருந்தால் கொடுத்து விடுவாங்க, பணம் கொடுப்பாங்க, லாப நஷ்டத்தில் கலந்துக்கிடுவாங்க. மகரமும் நல்லா ரொட்டேஷன் பண்ணுவாங்க. மகர ராசியில் குழந்தை பிறந்துச்சுன்னா மிக சிறப்பாக இருக்கும். இப்போ கன்னி, தனுசில் வந்து மகர ராசியில் வீட்டில் குழந்தை பிறந்து வச்சுக்கோங்களேன், மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குறோம். அடுத்து மீனமும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மீன ராசிக்காரங்களும் இவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, இணக்கமாக இருப்பாங்க, இன்டகிரேஷனாக இருப்பாங்க. 2 பேர் ஒத்துமையை விரும்புவாங்க. மீனராசி வந்து தனுசுக்கும் கன்னிக்கும் உள்ள இன்டகிரேஷனை நல்லா இருக்கும். 2 பேர் ரெண்டு பேர் உறவை வந்து நல்லா பேணி காப்பாங்க. மிதுனமும் அப்படி தான். மிதுனம் வந்து வெல்விஷராக இருப்பாங்க, நல்லபடியாக இது பண்ணுவாங்க. ஸோ தனுசு கன்னி ராசிக்கு வந்து 2 பேர்த்துக்குமே வேண்டிய ராசி துலாம், மகரம், மீனம், மிதுனம். ஆகாது எதுப்பா அப்படின்னா பிரச்சனை கொடுக்குறது வந்து எதுனா விருச்சிகம், கும்பத்தை சேர்த்து வச்சிங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. விருச்சிக ராசியும் கும்பராசியும் உங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. சரியா? வம்பு இழுத்து போயிடுவாங்க, சண்டை இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் கும்பராசி, விருச்சிக ராசிக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் டீமில் கன்னி, தனுசு இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா விருச்சிகம், கும்பத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் கேட்பார், நான் தனுசு ராசி, மனைவி வந்து கன்னி ராசி, என் பிள்ளை விருச்சிக ராசி, என்ன சார் ராசி அப்படின்னா வேறு வழி கிடையாது. இது வந்து கர்மா விதி, அனுசரித்து தான் போகணும். சரியா? கொஞ்சம் விரையும் இருக்கும். விருச்சிக ராசியில் பிள்ளை பிறந்துச்சுன்னா விரையும் இருக்கும், அம்மா பேச்சை கேட்காது, கொஞ்சம் அப்படிப்படியே இருக்கும். வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து தான் போகணும். ஸோ சில உறவு முறைகளை தடுக்க முடியாது, இருப்பினும் சில அமைப்பில் சொல்கிறேன். ஓகே நேயர்களே, எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன். தனுசு கன்னி ராசி நேயர்களுக்கு மூலம், பூராடம், உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு, கன்னி, தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.